ஓம் நம சிவாய. இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமான சிவபெருமானின் பாதங்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம். எண்ணற்ற அடியார்களை ஆட்கொண்டவர் சிவபெருமான். அவரது திருவிளையாடல்கள் ஒவ்வொரு அடியாரின் வாழ்விலும் பெரும் திருப்புமுனையாக அமைந்திருக்கின்றன. பெரும் புகழடைந்த சிவனடியார்கள் அனைவரும் சிவனின் திருவிளையாடல்களில் சிக்கி தவியாய் தவித்த பிறகே அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காணொளியை காணும் நீங்கள் அனைவரும் ஓம் நம சிவாய் என்று காமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். அத்துடன் இந்த சிவபக்தி அமுதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தவிப்பு தன் பக்தர்களின் துன்பத்தில் இறைவன் இன்பம் காண்பதற்காக அல்ல, மாறாக தங்கள் அளவற்ற துன்பத்திலும் இறைவனின் மீது கட்டுக்கடங்காத பக்தியை காட்டும் அடியார்களின் பக்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதற்காகவே. அப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து தனது பக்தன் அமர்நீதி நாயனாரின் பக்தியையும் இறைவன் உலகுக்கு உணர்த்திய திருக்கதையை இப்போது காண்போம். சோழவள நாட்டின் பழையாறை என்னும் பகுதியில் பிறந்தவர் அமர்நீதி நாயனார். சிவசிந்தனையில் ஆழ்ந்த இவர் பட்டு, பருத்தி ஆடைகள், பொன், இரத்தினங்கள் போன்றவற்றை நியாயமான விலையில் விற்று வந்தார். அதில் கிடைத்த வருமானத்தில் இறை பணியாற்றி வந்தார். குறிப்பாக சிவனடியார்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தார். திருநல்லூர் என்னும் தலத்திற்குச் சென்று அங்குள்ள ஈசனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்த அமர்நீதி நாயனார் சிவனடியார்களுக்காக அங்கேயே ஒரு மடத்தை நிறுவினார். அதன் மூலம் பலருக்கு அன்னமிட்டும் ஆடைகள் தானம் செய்தும் வந்தார். இந்த அரிய தொண்டின் காரணமாக குடும்பத்துடன் திருநல்லூரிலேயே குடியேறவும் செய்தார். சிவபெருமானை வழிபட்டு திருவிழாக்களைக் கண்டு களித்து அடியார்களுக்கு அன்னதானம் செய்து தூய நெறியில் வாழ்ந்து வந்தார் அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனாரின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்த திருவுளம் கொண்டார் சிவபெருமான். ஒரு திருவிளையாடலை நடத்த திட்டமிட்டார். அடியார் வேடம் பூண்டு திருநல்லூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளினார் இறைவன். பார்ப்பவர் மனம் மயங்கும் தோற்றத்துடன் வந்த அந்த அடியவரைக் கண்டதும் அமர்நீதி நாயனார் உள்ளம் மகிழ்ந்தார். அவரை நெருங்கி மலரடி பணிந்து வணங்கினார். அடியவர் உருவில் இருந்த இறைவனோ, அன்பனே, உன்னுடைய வள்ளல் தன்மை எங்கும் பேசப்படுகிறது. நீ அடியவர்களுக்கு அன்னம் அளித்து கந்தை, கீழுடை, அழகிய வெண்மையான கோவணம் போன்றவற்றை தருகின்றாய் என்று கேள்வியுற்றோம். அதனாலேயே உன்னை காணும் பொருட்டு இங்கு வந்தோம் என்றார். சுவாமி, இத்திருமடத்தில் சிறந்த அந்தணர்களால் அமுது செய்யப்படுகிறது. அதனை தாங்கள் உண்டு பசியாற வேண்டும் என்று வேண்டினார் அமர்நீதி நாயனார். அதற்கு அடியவர், அப்படியே ஆகட்டும், நான் போய் காவிரியில் நீராடி வருகிறேன். ஒருவேளை மழை வந்துவிட்டால் என்னிடம் உள்ள கோவணம் நனைந்துவிடும். இதனை நீ காப்பாற்றி வைத்திருந்து நான் வந்த பின் கொடுப்பாயாக. கோவணத்தின் பெருமை உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இதனை அலட்சியம் செய்யாமல் பாதுகாப்பான இடத்தில் வைத்திரு என்று கூறி தன் தண்டில் முடிந்திருந்த 2இல் ஒரு கோவணத்தை அவிழ்த்துக் கொடுத்தார். இறைவன் கொடுத்த கோவணத்தை வாங்கிக் கொண்ட அமர்நீதி நாயனார், சுவாமி, விரைவில் நீராடி வாருங்கள் என்றார். கங்கையை தலையில் சூடியிருக்கும் இறைவன் காவிரியில் நீராடும் பொருட்டு அங்கிருந்து சென்றார். அந்த வேளையில் அடியவர் கொடுத்த கோவணத்தை தனியொரு இடத்தில் வைத்தார் அமர்நீதி நாயனார். ஆனால் மறைத்தல் தொழில் புரியும் மகேஷனோ அந்த கோவணத்தை அங்கிருந்து மறைத்துவிட்டார். மழையில் நனைந்து சிறிது நேரம் கழித்து அடியவர் திருமடம் நோக்கி வந்தார். அப்போது அவர் முழுவதுமாக மழையில் நனைந்தது போல் காணப்பட்டார். அவரது உடைகளும் தண்டில் வைத்திருந்த மற்றொரு கோவணமும் நீரில் நனைந்திருந்தன. அடியவர், அன்பனே அமர்நீதி, மழையின் காரணமாக நான் வைத்திருந்த கோவணம் நனைந்துவிட்டது. எனவே நான் உன்னிடம் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா என்று கூறினார். அமர்நீதி நாயனார் தனியறைக்குள் சென்று வைத்த இடத்தில் கோவணத்தை தேடினார். இருந்தால்தானே கிடைப்பதற்கு? திருமடத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரித்தார். ஆனால் கோவணத்தை அறிந்தவர் எவரும் இல்லை. ஐயோ, என்ன சோதனை இது! பெரும் பாவத்திற்கு ஆளானேனே. அனைத்திலும் சிறந்தது என்று அடியவர் கூறிக் கொடுத்த கோவணத்தை காணவில்லையே. அவருக்கு நான் என்ன பதில் உரைப்பேன் என்று எண்ணியபடி மனம் கலங்கினார். பின்னர் அடியவர் ஈரத்துடன் நிற்கிறாரே என்று எண்ணி தன்னிடம் இருந்ததில் சிறந்த ஒரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு அடியவரை நோக்கிச் சென்றார் அமர்நீதி நாயனார். ஐயனே, தாங்கள் தந்த கோவணத்தை காப்பான இடத்தில் வைத்தேன். அது எப்படியோ காணாமல் போய்விட்டது. அதனை வேறு எவரும் ஒளித்து வைக்கவில்லை. அது எவ்வாறு மறைந்தது என்று தெரியவில்லை. என்னை மன்னிக்க வேண்டும். வேறு ஒரு நல்ல கோவணம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கோவணத்தை உடுத்திக்கொண்டு என்னுடைய பிழையை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அடியவர் வெகுண்டார். நன்றாக இருக்கிறது. உன் வியாபார உத்தி இப்போதுதான் எனக்கு புரிகிறது. எனது கோவணத்தை கவரும் பொருட்டு நீ நடித்திருக்கிறாய். உனது தானத்தினால் அதனை மறைக்கப் பார்க்கிறாய் என்று கடிந்தார். அமர்நீதியாரின் உடல் நடுங்கியது. சுவாமி, இது அறியாமல் நடந்துவிட்ட பிழை. அந்த கோவணத்திற்கு பதிலாக
உயர்ந்த பட்டாடைகளும் நவமணிகளும் பொன்னும் பொருளும் நான் தருகிறேன் என்றார். அன்பனே, நீ கொடுக்கும் பொன்னும் நவமணிகளையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? அவைகளால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. கோவணத்திற்கு நிகரான கோவணம் தந்தால் போதும். இதோ என்னிடம் ஈரமாக உள்ள இந்த கோவணத்தை தராசில் ஒரு பக்கத்தில் வைத்து அதற்கு நிகராக கோவணத்தை தா என்றார் அடியவர். மகிழ்ச்சி அடைந்த அமர்நீதி நாயனார் அதற்கான ஏற்பாட்டைச் செய்தார். இறைவனின் விளையாட்டு உச்சத்தை நெருங்கியது. தராசின் ஒரு பக்கத்தில் அடியவரின் கோவணம் வைக்கப்பட்டது. அதற்கு நிகராக தன்னிடம் இருந்த ஒரு கோவணத்தை தராசு தட்டில் வைத்தார் அமர்நீதி நாயனார். ஆனால் தராசு சமமாவதற்கு பதிலாக அடியவரின் தட்டு கீழ்நோக்கிச் சென்றது. திகைத்துப் போன அமர்நீதியார் அடியவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த கோவணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தட்டில் வைத்தும் பலனில்லை. அடியவர் பக்கத்தட்டு அமிழ்ந்தே இருந்தது. சுவாமி, என்னிடம் இருந்த கோவணத்தை எல்லாம் வைத்தும் தட்டு சமமாகவில்லை. ஆகையால் பட்டாடைகளை வைக்க அனுமதி தர வேண்டும் என்றார் அமர்நீதி நாயனார். அடியவர் அனுமதி கொடுத்ததும் உயர்ந்த பட்டாடைகளையும் தராசு தட்டில் வைத்தார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. நவரத்தினங்கள் பொன்னும் பொருளும் வைத்தும் யாதொரு பயனும் இல்லாமல் போய்விட்டது. வைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. ஐயனே, என்னிடமிருந்த பொருட்கள் அனைத்தையும் வைத்தும் தராசு சமமாகவில்லை. என் மனைவி மற்றும் பிள்ளையுடன் என்னையும் இந்த தராசு தட்டில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்று அடியவரை பணிந்தார் அமர்நீதி நாயனார். அதற்கும் அனுமதி கிடைத்தது. மனைவியும் பிள்ளையும் தராசு தட்டில் ஏறியதும், இதுவரை நான் செய்த அடியவர் அன்பினில் சிறிதும் தவறாதிருந்தது உண்மையானால் துலாம் நேர் நிற்க என்று கூறி பஞ்சாட்சரம் ஓதி தட்டின் மீது ஏறினார். இப்போது தராசு தட்டு சமமானது. அமர்நீதி நாயனார் உட்பட அங்கிருந்த அனைவரும் இறைவனின் கருணையை எண்ணி கண்ணீர் சுரந்தனர். அப்போது அடியவர் மறைந்து அங்கு ரிஷப வாகனத்தில் இறைவனும் இறைவியும் தோன்றினர். அமர்நீதியாரும் மனைவியும் பிள்ளையும் இறைவனை தொழுதனர். அங்கிருந்த மக்களுக்கும் அந்த காட்சி கிடைத்தது. இறைவன் அமர்நீதியாரையும் அவரது குடும்பத்தையும் சிவபதம் வருமாறு அருளி மறைந்தார். இறைவனின் கருணையால் தராசு தட்டு புஷ்பக விமானமாகி மேலே பறந்து சென்றது. அமர்நீதியார் மனைவி மைந்தனுடன் சிவபதம் அடைந்தார். அமர்நீதி நாயனாரின் இந்த திருக்கதை அசைக்க முடியாத பக்தியின் வல்லமையை உணர்த்துகிறது. இறைவன் தனது அடியார்களை சோதிப்பது அவர்களை உயர்த்தவே அன்றி துன்புறுத்துவதற்கல்ல. எந்த ஒரு சோதனையிலும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து பக்தியில் நிலைத்திருந்தால் அவரது அருளும் கருணையும் நிச்சயம் கிட்டும் என்பதை அமர்நீதி நாயனார் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் உங்கள் வாழ்வில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையானால் உங்கள் வாழ்க்கையும் தானாகவே அழகாகும். அன்பே சிவம் என்பதை உணருங்கள். ஏனெனில் அன்பும் உங்கள் அப்பன் ஈசனும் வேறில்லை. இந்த உண்மையை உணர்வதே நமக்கு கிடைத்த பெரும் வரம். நீங்கள் சந்திக்கும் எந்த சோதனைகளுக்காகவும் ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள். அலை கடலெனப் பெருகும் அன்பு ஒன்றே அத்தனை துன்பங்களையும் அகற்றும் சக்தி கொண்டது. அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். பசி, பட்டினி, பிணிகள் நீங்கி அனைவரும் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனை. ஓம் நம சிவாய்.